Hello everyone, this is Satya. First of all, thanks for being here. Welcome back to our channel. இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது நம்ம இங்கே எடிட்டோரியல் வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, டெய்லி நம்ம செஷன் அதுதான். அந்த எடிட்டோரியல் கூட வேர்ட்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அந்த பேசேஜை நீங்கள் ரீட் பண்ணி படிக்கணும், அதுதான் டாஸ்க். ஓகே, அதுக்கு முன்னாடி அன்அகாடமியில் ஏதாவது வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நிறைய சாரோட ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சாரோட கிளாஸ் ஃப்ரீ கிளாஸஸ்லாம் போடுறாங்க இல்லையா, அது எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். ப்ளஸ் எடுக்கணும் அப்படின்னா டாக் அண்ட் மார்க் அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகே, நிறைய கோர்சஸ் வந்து போயிட்டுருக்கு. டிசம்பர் 8லேருந்து நிறைய நியூ பேட்சஸ் வருது. மறக்காமல் ப்ளஸ் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக யூஸ் ஆகும். ப்ளஸில் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா சாரை காண்டாக்ட் பண்ணுங்கள். சார் வந்து டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க, எப்படி எடுக்கணும் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ சார்கிட்ட கேட்டுக்கோங்க. எவ்ரி சண்டே வந்து அன்அகாடமி காம்பேக்ட் அப்படின்னு சொல்லி 10 AM வந்து நடக்குது. அந்த மார்க் டெஸ்ட்டும் அட்டன் பண்ண மறந்துடாதீங்க, நிறைய ஸ்காலர்ஸ் தராங்க. ஓகேங்களா, ஓகே, நம்ம இப்போது வேர்ட்ஸ்குள்ளே போயிடலாம். இன்றைக்கான எடிட்டோரியல் டாபிக் வந்து ஸ்வீடன்ஸ் ஃப்ரெஷ் ஷார்ட். ஓகேங்களா, அதாவது December 2 எடிட்டோரியல்ஸ். இது எக்ஸாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டிலேயாக போஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு வேர்டு வந்து லீகசி அப்படிங்கிறது என்னது? சம்திங் லெஃப்ட் ஆர் ஹேண்டட் டவுன் பை அ ப்ரெடிசிசர். அப்படின்னா என்னது? ப்ரெடிசிசர் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நமக்கு இப்போ ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த பொசிஷனில் ஆல்ரெடி ஒருத்தங்க இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்கள சொல்கிறது. முன்னோடிகள் சொல்லலாம். அதாவது அந்த பொசிஷனை வந்து நம்மக்கிட்ட விட்டுட்டு போகிறாங்க, இல்லை நம்ம அந்த பொறுப்பை வந்து நம்மக்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறாங்க இல்லையா, அந்த பர்சனை வந்து சொல்கிறது. ஓகேங்களா, அதுதான் இதுக்கான மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் வேறு பாருங்கள், ட்ராமட்டிக் அப்படிங்கிறது என்னது? எக்ஸிஸ்டிங் ஆர் இம்ப்ரெசிவ். ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸைட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, உற்சாகமாக ஒரு விஷயத்தை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி எக்ஸைட் ஆகுறது, இல்லைனா ஒரு விஷயத்தை வந்து இம்ப்ரெஸ் ஆகுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதுதான். He recalled his dramatic escape from the building. ஒன்றும் இல்லை, அந்த கட்டிடத்துலேருந்து அவர் எப்படி எஸ்கேப் ஆகுறாரு அப்படிங்கிற விஷயத்தை, அந்த வேப்பான ஒரு விஷயத்தை வந்து யோசித்து பார்க்குறாரு. அப்போ அந்த பில்டிங் வந்து இடிஞ்சு விழுகிற கண்டிஷனில் இருக்குது. அப்போ வந்து தப்பிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மொமெண்ட்டை வந்து அவர் யோசித்து பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வேர்டு த்ரஸ்ட் அப்படின்னா என்னது? புஷ் சடன்லி ஆர் வைலண்ட்லி இன் எ ஸ்பெசிஃபைட் டைரக்ஷன். ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட திசையில் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து தள்ளுறது, பர்சனோ ஒரு திங்ஸோ சம்திங், அதை வந்து ப்ரெஸ் பண்ணி தள்ளுறது அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஷீ த்ரஸ்ட் ஹர் ஹேண்ட்ஸ் இன்டு ஹர் பாக்கெட்ஸ். அவங்க வந்து அவங்க கையை ஹேண்ட்ஸை வந்து பாக்கெட்டுக்குள்ளே போட்டு திணிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட்டு வேர்டு ஓயிங் டு அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸ். ஓகேங்களா, இது ஒன்றும் இல்லை, பிகாஸ் ஆஃப் ஆர் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் அப்படிங்கிறது. ஓகேங்களா, அப்படின்னா என்ன அப்படின்னா ரீசன் சொல்லுவோம் இல்லையா, ஏதாவது ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஓகேங்களா, அதாவது விளைவு, ரீசன்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. பிகாஸ் ஆஃப், அஸ் அ ரிசல்ட் ஆஃப், ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் அதோட விளைவு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி சொல்கிறாங்க. ஹிஸ் ரீடிங் வாஸ் ஹெசிடென்ட் ஓயிங் டு அ ஸ்டாமர். ஒன்றும் இல்லை, ஸ்டாமரிங் ஆகிறதுனால அவங்களோட வாசிப்பு வந்து என்னாச்சு, அப்படி அவங்க ரீட் பண்ணுறது வந்து என்னாச்சு அப்படின்னா தயங்கி ரீட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஓகே, அடுத்து குவிட்டிங் அப்படின்னா ஒன்றும் குவிட் பண்ணுறோன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அதோடைய ஜெரண்ட் ஃபார்ம் தான் இது. ஒரு விஷயத்தை வந்து குவிட் பண்ணிட்டு போகிறது, விட்டுட்டு போகிறது, லீவ் ஆகிறது, டிபார்ட் ஆகிறது அப்படிங்கிற மாதிரி தான் மீனிங். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்கள், ரிக்ஸ்டாக் அப்படின்னா என்னது? இது ஒன்றும் இல்லை, இது வந்து ஸ்வீடனோட பார்லிமெண்ட் நேம். ஓகேங்களா, அதுதான், வேறு எதுவும் கிடையாது. இது ஜஸ்ட் அந்த பார்லிமெண்ட்டோடைய நேம், அதை தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. கோ ஆன் டு அப்படிங்கிறது ஃப்ரேசல் வெர்பு. என்ன அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்கள், கேரி ஆன், ப்ரொசீட் சொல்லுவோம் இல்லையா, கோ ஹெட், அதாவது விடாமுயற்சியோடு அப்படியே தொடர்ந்து அதை கண்டினியூ பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி விஷயம். இல்லைனா ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது தான் விஷயம். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐ கான்ட் கோ ஆன் ப்ரொடெக்டிங் யூ அப்படின்னா ஒன்றும் இல்லை, என்னால் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காப்பாற்ற முடியாது, சேவ் பண்ண முடியாது, செக்யூர் பண்ண முடியாது சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஓகேங்களா, அடுத்து ஃபுட்டிங் அப்படிங்கிறது என்னதான்? எஸ் செக்யூர் கிரிப் வித் ஒன்ஸ் ஃபீட். ஒன்றும் இல்லை, ஒரு கிரிப் கொடுக்குறது, சப்போர்ட் கொடுக்குறது, ஒரு விஷயத்துக்கு வந்து ஏதாவது பேக் சைட்லேருந்து சப்போர்ட் கொடுக்குறது, இல்லை இறுக்கமாக பிடிச்சிருக்கிறது, விடாப்பிடியாக பிடிச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி. ஹீ சடன்லி லாஸ் ஹிஸ் ஃபுட்டிங்.
அவங்க சடனாக என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுடைய அந்த சப்போர்ட்டை வந்து இழந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ ஏதாவது ஒரு சாகசம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த க்ரிப்பை விட்டுட்டாங்கன்னா என்ன ஆகும், மேலேருந்து கீழே குதிச்சிருவாங்க இல்லையா, விழுந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி சடனாக வந்து அவங்களுடைய அந்த க்ரிப்பை அவங்க பிடிச்சிருந்த அந்த இதை என்ன பண்ணிட்டாங்க, சப்போர்ட்டை விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்கள், சர்பாஸ். சர்பாஸ்னால் என்ன, எக்ஸீட், பி கிரேட்டர் தென். ஒன்றும் இல்லை, வழக்கத்தை விட அதிகமாக இருக்கிறது, அவ்வளோதான். அதிகமாக, வழக்கத்தை விட அதிகமாக இருக்கிறது. ஓகேங்களா. ப்ரீவாஸ் லெவல்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வேர் சர்பாஸ் இன் 1929. அதாவது அந்த வாருக்கு முன்னாடி ப்ரொடக்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக மிஞ்சி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வேர்டு பார்க்கலாமா. த்ரெஷ்ஹோல்ட். த்ரெஷ்ஹோல்ட் அப்படிங்கிறது நவுன், எ லெவல், ரேட் ஆர் அமௌண்ட் அட் விச் சம்திங் கம்ஸ் இன் டு எஃபெக்ட். என்ன சொல்கிறாங்க, ஏதாவது ஒரு விஷயத்த நடைமுறைக்கு கொண்டு வரதுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு நடைமுறைக்கோ இல்லை ஏதோ ஒரு நிலைக்கு கொண்டு வரதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஓகேங்களா. அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, அந்த என்ட்ரி பாயிண்ட்டு, பிகினிங் ஆஃப் த பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அந்த என்ட்ரி பாயிண்ட்டு, ஸ்டார்ட் பண்ணுற ஒரு விஷயம், அந்த பாயிண்ட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இங்கே இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, லீகசி. ஃபஸ்ட் வேர்டு பார்த்தோம் இல்லையா, நம்ம ஒரு பொசிஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த பொசிஷனில் ஆல்ரெடி இருந்த ஒரு பர்சன் நம்மக்கிட்ட எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறது, அந்த மாதிரி முன்னோடிகள் வந்து நம்மக்கிட்ட அவங்களுடைய சில விஷயங்கள்லாம் விட்டுட்டு போகிறது அப்படிங்கிறது தான். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், நே அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை, நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, நோ, நே அப்படிங்கிறதுலாம் வந்து நே அப்படின்னா நோ அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகேங்களா. நார்மலாகவே நம்ம சேட் பண்ணும்போதெல்லாம் இந்த மாதிரி வேர்ட்ஸ் நிறையாவே யூஸ் பண்ணுவோம், அதுதான். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கீப் சம் ஒன் ஃப்ரம் சம்திங் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸ். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, டு ப்ரிவெண்ட் சம் ஒன் ஆர் சம்திங் ஃப்ரம் டூயிங் சம்திங். என்ன சொல்கிறாங்க, யாராவது அல்லது ஏதாவது ஒரு விஷயத்த செய்கிறதுலேருந்து அவங்கள ப்ரிவெண்ட் பண்ணுறது, தடுக்கிறது. யாராவது இப்போ ஏதாவது ஒரு விஷயம் செய்ய போகிறாங்க அப்படின்னா அதை பண்ணாமல் அவங்கள அதுலேருந்து என்ன பண்ணுறது, தடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தீஸ் worries kept her from sleeping properly. இந்த கவலைகள்லாம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா அவங்கள வந்து தூங்க விடாமல் பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஓகே, அடுத்து டேக்கப். டேக்கப் அப்படிங்கிறது ஃப்ரேசல் வெர்ப், பிகின் டு ஹோல்ட் ஆர் ஃபுல்ஃபில் அ பொசிஷன் ஆர் போஸ்ட். என்ன சொல்கிறாங்க, ஏதாவது ஒரு பதவி இல்லை அப்படின்னா அந்த பதவியை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறது, அந்த பொசிஷனை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹி லெஃப்ட் டு டேக் அப் அன் அப்பாயின்மெண்ட் ஆஸ் அ மிஷினரி. அவர் வந்து அந்த மிஷினரியாக வந்து என்ன பண்ணுறாரு, அவரோட பொசிஷனை வந்து டேக் ஓவர் பண்ணுறதுக்காக போயிட்டு டேக் ஓவர் பண்ணிக்கிறாரு. அவங்கள வந்து நியமனம் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்களே ஒரு பொசிஷனுக்கு, அதுதான் அந்த இடத்த வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறது, அப்பாயின்ட் பண்ணுறது. ஓகேங்களா, அதுதான் சொல்கிறாங்க. டேக்கப் அப்படின்னா அந்த பொசிஷனை வந்து எடுத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மேண்டில். மேண்டில் அப்படின்னா என்ன, an important role or responsibility that passes from one person to another. என்ன சொல்கிறாங்க, அதாவது ஒன்றும் இல்லை, மேண்டில் அப்படின்னா ஒரு ரோல் இல்லை ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் வச்சுருக்க பொறுப்பை நம்ம டேக் ஓவர் பண்ணுறது. ஓகேங்களா, நம்ம எடுத்துக்கிறது, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. The second son has now assumed his father's mantle. ஒன்றும் இல்லை, அவங்க அப்பாவோட அந்த கவசத்தை வந்து இப்போ அந்த பையன், ரெண்டாவது பையன் வந்து எடுத்துக்கிறான். மன்னர் ஆட்சியிலலாம் சொல்லுவோம் இல்லையா, ராஜாவுக்கு அப்புறம் இளவரசர் வந்து ராஜாவோட பொசிஷனை சீட்டை எடுத்துப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அவங்களோட பொறுப்பை இவங்க டேக் ஓவர் பண்ணுறது. டேக் ஓவர் அப்படின்னா இப்போ தான் சொன்னோம் இல்லையா, அந்த கண்ட்ரோலை வந்து இவங்க எடுத்துக்கிறது, இதுக்கப்புறம் இவங்க டேக் ஓவர் பண்ணுவாங்க, இதுக்கப்புறம் இவங்க சார்ஜ் எடுத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, கையகப்படுத்துறது ஒரு விஷயத்தை, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த கண்ட்ரோலை வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு போகிறது. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வேர்டு பார்க்கலாம், ப்ரிடிசிசர். ப்ரிடிசிசர் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் இல்லையா, அந்த போஸ்ட்டில் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஹோல்டர், ப்ரீவியஸ் ஹோல்டரை தான் வந்து ப்ரிடிசிசர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கேர்டேக்கர். கேர்டேக்கர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஹோல்டிங் பவர் டெம்பரரிலி. ஒரு விஷயத்தை வந்து தற்காலிகமாக சில பேர் அப்பாயின்ட் பண்ணுவாங்க இல்லையா, இப்போது நம்ம இதில் வந்து எப்படி சொல்கிறது, தற்காலிக பிரதமர், பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. அந்த போஸ்ட்டில் இருந்து யாராவது ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, இல்லை வேறு ஏதாவது ரீசனால் வந்து அவங்க அந்த போஸ்ட்டை விட்டு ரிலீவ் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா திரும்ப ஒருத்தவங்க வந்து அந்த இடத்துக்கு ரீப்ளேஸ் ஆகிற வரைக்கும் யாராவது ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் கேர்டேக்கர். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஓட் ஆஃப் நோ கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸ் ஒன்று உங்களுக்கு இருக்கும். அது என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு தலைவர் இல்லைன்னா ஆளுமை குழுவை வந்து ஆதரிக்கலை அப்படின்னு சொல்லி இந்த
எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து இவங்களை ஆதரிக்க மாட்டோம், எங்களுக்கு அவங்க மேலே ஒரு கான்ஃபிடென்ட் கிடையாது, இவங்க வந்து இந்த பொசிஷனுக்கு வந்தால் எல்லாமே கரெக்டாக பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் கிடையாது, அவர் அப்போஸ் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா, நாங்கள் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அப்போஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் ஓட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு ஹெயில். ஹெயில் அப்படிங்கிறது என்னது? ஹேவ் ஒன்ஸ் ஹோம் ஆர் ஆரிஜின்ஸ் இன் எ பிளேஸ். ஒன்றும் இல்லை, நம்மளுடைய நேட்டிவ் இல்லைனா அந்த ஆரிஜின் பிளேஸ் எங்கேருந்து வரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஹெயில் சொல்லுவாங்க. தே ஹெயில் ஃப்ரம் டர்க்கி அப்படின்னா ஒன்றும் இல்லை, துருக்கியிலேருந்து வந்து அவங்க வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஓகேங்களா. எங்கேருந்து அவங்க வராங்க, வேர் ஆர் யூ ஃப்ரம் அப்படின்னு கேட்போம் இல்லையா, அவங்க எங்கேருந்து வராங்க, எந்த இடத்துல அந்த ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னு அந்த ஆரிஜின் பிளேஸை சொல்கிறது தான் இதுக்கு மீனிங். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் போயிடலாம். கிக் ஆஃப். கிக் ஆஃப் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது இல்லைனா பிகினிங்கில் இருக்கிறது, பிகின் பண்ணுறது. ஓகேங்களா. கிக் ஆஃப் அப்படின்னாலே ஸ்டார்ட் பண்ணுறது, ஏதாவது விஷயத்தை செய்ய தொடங்குறது. ஓகேங்களா, அதுதான். நெக்ஸ்ட்டு எஸ்ஒயில். எஸ்ஒயில் அப்படின்னா என்னது? ஃபார்மர். ஒன்றும் இல்லை, முன்னாள் அமைச்சர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க யாரோ அவங்கள வந்து மென்ஷன் பண்ணுறது. ஓகேங்களா. ஓகே, எம்படி அப்படின்னா என்னப்பா? இன்க்ளூட் ஆர் கண்டெயின் சம்திங் ஆஸ் அ கான்ஸ்டியூட் பார்ட் அப்படின்னா என்னது? இன்க்ளூட் ஆர் கண்டெயின் சம்திங் ஆஸ் அ கான்ஸ்டியூயன்ட் பார்ட் அப்படின்னா என்னது? ஏதாவது ஒரு விஷயத்த வந்து அந்த பார்ட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணுறது. ஒரு ஏதாவது எப்படின்னா ஒரு லா இருக்குது அப்படின்னா அந்த லாவிலேயே சில பார்ட்ஸை வந்து மாடிஃபை பண்ணுவாங்க இல்லையா, இந்த மாதிரி அந்த ஆர்டிகல்ஸ் அந்த அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து திருத்தி எழுதுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதில் இன்னும் கொஞ்சம் கடுமையாக இருக்கலாம் சட்டத்தை, பனிஷ்மெண்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் ஹெவியாக கொண்டு வருது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா. என்ன சொல்கிறாங்கன்னா, சில்ட்ரன்ஸ் ஆக்ட் இருக்கு இல்லையா, குழந்தைகள் சட்டத்தில் வந்து சில சட்ட மாற்றங்களெல்லாம் அந்த கொண்டு வந்திருக்காங்க, உள்ளடக்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. இந்த இன்க்ளூடிங், அது இன்க்ளூட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ரெஸ்ட் ஆன் ஒன்ஸ் லாரல்ஸ் அப்படின்னா என்னது? பி ஸோ சாட்டிஸ்ஃபைட் வித் வாட் ஒன் ஹேஸ் ஆல்ரெடி அச்சீவ் தட் ஒன் மேக்ஸ் நோ ஃபர்தர் எஃபர்ட். ஒன்றும் இல்லை, ஏற்கனவே ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதை மட்டுமே வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு மூவ்மெண்ட், எந்த ஒரு முயற்சியுமே எடுக்காமல் அந்த நம்ம ஓகே அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி திருப்தி அடைஞ்சிக்கிறது, அதுதான். ஓகேங்களா. அதாவது ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்டாங்க, ஸோ ஃபர்தராக அவங்க இதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக எதுவும் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணாமல் நம்ம தான் அச்சீவ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு திருப்தியிலேயே இருக்கிறது, நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அப்படி ஃபுல்ஃபில் ஆகிக்கிறது. ஓகேங்களா, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், த ரோட் அஹெட் அப்படின்னா என்னது? ஒன்றும் இல்லை, கோ அஹெட் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஃப்யூச்சரை பார்த்து போகிறது இல்லை ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆகுறது, கோ அஹெட் அப்படிங்கிறதும் அதுவும், த ரோட் அஹெட் அப்படிங்கிறதும் ஒன்று தான். ஓகேங்களா. வேறு ஒன்றும் இல்லை, வி ஆர் மூவிங் அஹெட் வித் பிளான்ஸ் டு சென்ட் ஃபினான்ஷியல் எய்ட். ஒன்றும் இல்லை, ஃபினான்ஷியல் எய்ட் சென்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த நிதி உதவி அனுப்புகிற திட்டத்துக்கு வந்து இவங்க ஃபார்வர்ட் ஆகிட்டுருக்காங்க, மூவ் ஆகிட்டுருக்காங்க, அந்த மாதிரி பிளான்ஸாக வந்து கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. பம்பி அப்படின்னா என்ன? ஆஃப் அ ஜேர்னி ஆர் அதர் மூமெண்ட் இன்வால்விங் சடன் ஜோல் சர்ஜர். ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு ஃப்ளைட் வந்து டிபார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது டேக் ஆஃப் பண்ணும்போது கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்ப ஒரு மாதிரி ஜோல்டிங் ஆகுன்னு சொல்லுவாங்க இல்லையா, தடுமாறும், நமக்கு ஒரு மாதிரி படபடப்பாக வருது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா, கான்ஸ்டண்ட்டாக இருக்காமல் ஒரு மூவிங்லேயே இருக்குது, ஒரு நடுக்கம் இல்லை ஒரு தடுமாற்றம் அந்த மாதிரி இருக்குது சொல்லுவோம் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா. அந்த ஜர்க்காகிற மொமெண்ட், அந்த மொமெண்ட்டு தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நியோனசி. நியோனசி அப்படின்னா என்னது? ஆக்சுவலி இது ஒன்றும் இல்லை, நியோனசி அப்படிங்கிறது ஒரு சர்வாதிகாரத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான். அந்த அந்த சர்வாதிகாரம் பண்ணுறவங்கள சப்போர்ட் பண்ணுற அந்த பர்சன்ஸ் அவங்கள வந்து இது வந்து மென்ஷன் பண்ணும். ஓகேங்களா. ஓகே, அடுத்த வேர்டு பாருங்கள், காஸ் ஃபார் சியர். இப்போ என்ன சொல்கிறாங்க, நம்ம சியர்ஸ் சொல்லுவோம் இல்லையா, சியர்ஸ்னாலே மோஸ்ட்லி என்ன சொல்லுவோம், ஹாப்பியாக இருக்க மொமெண்ட் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, காஸ் இதுலேயே இருக்குது பாருங்கள் மீனிங். காஸ் அப்படின்னா என்னது? ரீசன். ஸோ ஏ ரீசன் டு பி ஹாப்பி, நம்ம ஹாப்பியாக இருக்கிறதுக்கான அந்த ரீசன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வேர்டு ஸ்டம்பிளிங் பிளாக் அப்படின்னா என்னது? அப்டக்கல் இல்லை ஹிண்ட்ரன்ஸ். இது ரெண்டுக்கும் மீனிங் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு இடையூறு வருது, முட்டுக்கட்டை போட்டு வைக்கிறது, ஒரு விஷயத்த பண்ண விடாமல் அப்படியே பிளாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். த கண்ட்ரிஸ் வாட்டர் ஷார்ட்டேஜ் வாஸ் அ ஸ்டம்பிளிங் பிளாக் டு இன்வெஸ்டர்ஸ். அந்த கண்ட்ரியில் உள்ள தண்ணீர் பற்றாக்குறை வந்து அங்கே இன்வெஸ்ட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து ஒரு முட்டுக்கட்டையாக இருந்துச்சு. அதாவது இப்போ நம்ம அங்கே இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அங்கே தண்ணி வந்து பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பெரிய ப்ராப்ளமாக வந்து நிற்கிறது, முட்டுக்கட்டையாக நிற்கிறது. அதனால் வந்து எந்த இன்வெஸ்டர்ஸும் அங்கே இன்வெஸ்ட் பண்ண
தயங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா, பிளாக் ஆகுறது அதை தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வேர்டு பாருங்கள், டைட்டன் த பர்ஸ் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னா என்னது? இது ஒன்றும் இல்லை, நம்ம செலவு பண்ணுறோம் இல்லையா, அந்த செலவு பண்ணுற அந்த பணத்தோட அளவு வந்து கண்ட்ரோல், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ரொம்ப செலவு பண்ணாமல் நம்ம செலவு பண்ணுற எவ்வளோ, இப்போது 1000 இன்வெஸ்ட் பண்ண செலவு பண்ண வேண்டிய இடத்துல ஒரு 800 செலவு பண்ணுங்கள், ஒரு கண்ட்ரோலாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, பார்த்து செலவு பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுதான் சொல்கிறாங்க. ஓகேங்களா, இஷ்டத்துக்கு செலவு பண்ணாமல் கண்ட்ரோலாக இருக்கிறது, அதை தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கேரி அவுட் அப்படிங்கிறது என்னது? ஒரு விஷயத்தை வந்து பர்ஃபார்ம் பண்ணுறது, இல்லைனா கண்டக்ட் பண்ணுறது, வெளியில் கொண்டு வரது, நடைமுறைக்கு கொண்டு வரதுன்னு சொல்லுவோம் இல்லையா. கேரி அவுட் அப்படின்னா நடைமுறைக்கு ஒரு விஷயத்த கொண்டு வருது, அதுதான். ஓகேங்களா, பர்ஃபார்ம் அ டாஸ்க், அதுதான் சொல்கிறாங்க. வி ஆர் கேரிங் அவுட் அ மார்க்கெட் ரிசர்ச் சர்வே. என்ன பண்ணாங்கன்னா, அந்த மார்க்கெட் ரிசர்ச் சர்வே அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அந்த கணக்கெடுக்கு மார்க்கெட் ரிசர்ச்சை வந்து சர்வே பண்ணுறாங்க, கணக்கெடுப்பை வந்து அவங்க வந்து நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அலார்மிங் அப்படின்னா என்னது? அலாம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, டிஸ்டர்ப் ஆகுறது, ரொம்ப ஒரி பண்ணிக்கிறது ஒரு விஷயத்துக்காக, இல்லைனா அந்த விஷயத்தை யோசிச்சு அதுக்காக டிஸ்டர்ப் ஆகிக்கிறது. ஓகேங்களா, அச்சமூட்டும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு பயத்தை கொடுக்க ஒரு விஷயம், அதை என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்திலே நம்மளை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அதுக்கான மீனிங். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு அக்னாலஜ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு விஷயத்த அக்னாலஜ்மெண்ட் சொல்லுவோம்ல, காலேஜ் படிக்கும் போதெல்லாம் ஏதாவது போயிட்டு கேட்டோம் அப்படின்னா அக்னாலஜ்மெண்ட் வாங்கிட்டு வாங்க, அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ரியலைஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த எந்த விஷயத்துக்காக நம்ம கேட்குறோமோ அந்த விஷயத்துக்கு அக்னாலஜ்மெண்ட் கொடுத்தா ஓகே, இவங்க அதுக்கு வந்து அதுக்கான ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல. இப்போ நமக்கு ப்ரிலிம்ஸ் ஹால் டிக்கெட்லாம் வந்து ஏதாவது மிஸ் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது சில ப்ரிலிம்ஸ் ஹால் டிக்கெட் சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் ஏதாவது சர்டிஃபிகேட் வாங்குறீங்க அப்படின்னா அக்னாலஜ்மெண்ட் கேட்பாங்க இல்லையா, அவங்க அங்கே தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ப்ரூஃப் கொடுப்போம்ல, அது மாதிரி கொடுக்குறது தான். ஓகேங்களா, அடுத்த வேர்ட் பாருங்கள், மேனிஃபெஸ்ட் அப்படின்னா என்னது? ஒரு விஷயத்தை வந்து டிஸ்பிளே பண்ணுறது, இல்லைன்னா ப்ரெசென்ட் பண்ணுறது, அதுதான் மீன் பண்ணும். ஓகேங்களா, ஷோ பண்ணுறது, அந்த மாதிரி, அதுதான் இதுக்கான அர்த்தம். நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்கள், க்ரீன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, பசுமை முதலீடுகள். தமிழில் சொல்லணும் அப்படின்னா ட்ரெடிஷ்னலாக ஒரு விஷயத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, அதாவது வெஹிக்கிள்ஸில், இல்லை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில், ட்ரேடு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரிலாம் சில விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணி என்வாயன்மெண்ட்டை வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்காக, மொத்தமாக வந்து நம்மளோட என்வாயன்மெண்ட்டை பூஸ்டப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டோட சில ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணுறோம் இல்லையா, அதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், இதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி என்வாயன்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியான விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணுறது தான் வந்து க்ரீன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஓகே. இன்றைக்கான வேர்ட்ஸ் இவ்வளோ தான். உங்களுக்கு பிடிஎஃப்பில் வந்து பேசேஜ் அட்டாச் பண்ணி கொடுத்துருவாங்க, அதை சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு செஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ்.